கொடுத்து வைத்த அகத்தியர், அடுத்து வந்த காப்பியர், படித்து வைத்த வள்ளுவர்கள், வகுத்து வைத்த பாவலர்கள், எடுத்துரைத்த என் இறைவனாரின் திருவடித்தவளை வணங்கி மகிழ்ந்து இன்றைய திருநாள் இறைவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய பெருநாள். நமக்கு உமாவைத்தறியார் சிவபிரகாசத்துல 68வது சாத்திரப்பாடலாக கவி கொடுத்திருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, காட்டிடும் கரணம் ஒன்றும் இல்லையே காமனாதாம் நாட்டியே இவற்றால் ஞானம் நல்லவும் ஒன்றாம் முன்னேற்றின சென்றவரை மட்டுமல்ல, அளவோடி பிறகில் ஈட்டிய அந்த தவத்தின் காரணமாக இறையருள் என்று சொல்லக்கூடிய சிவபெருமானின் திருவருள் உருவமாக வந்து நம்மை பற்றி இருக்கக்கூடிய அந்த மலத்தை நீக்கி பெருமான் திருவடிக்கு சேரும் வண்ணம் அருளை கொடுக்கின்ற திருநாள் இன்றைய இன்றைய திருநாளில் அடிநாயகி குருவரும் திருவரும் படித்துக் கொண்ட தலைப்பு அவரின்றி கொடிய நாவின் தீதை யார் பொறுப்ப அப்படிங்கிற தலைப்புல குருவரும் திருவரும் படித்து படிக்கொண்டிருக்கின்றது. அந்த வகையில அடிநாயகனையும் ஒரு புகழ்மை ஆண்டு அவசியம் ஈட்டமை ஆட்கொண்மை என்றார். எழில் நாயகர், மாதூர் பூரணார், மா மன்னர், அண்டநாயகர், அருளரசர், ஆடலரசர், சுமநாத பெருமானின் திருவடித்தாமரை அடிநாயகன் செல்வி மீது சுட்டி பணிந்து விழுந்து எழுந்து அருகுநாதரின் திருவடித்தாமரையும் அடியாறு மக்களின் திருவடித்தாமரையும் அடிநாயகனை செல்லி ஆட்படுத்தி வருகின்ற ஆசிரியர் மக்களின் திருவடித்தாமரையும் உள்ளம் உரை உடலின்ற மூன்றினாலும் வணங்கிக் கொண்டு இந்த தலைப்பானது இறைவன் நமக்கு அருளி செய்த 64 திருவிளையாடல்களில் 3 திருவிளையாடல்களை சொல்லுகின்ற ஒரு அமைப்பான ஒரு தலைப்பு. யார் செய்த தீதை இறைவன் கொடுத்தார், யார் கொண்டு செய்யும் போது இந்த கருணையை செய்தார், யாருக்காக செய்தார். ஆக இந்த 3 வரலாறு படலங்கள் என்று சொல்லுவாங்க. மொத்தம் 3 படலங்களில் இருந்து இந்த தொகுப்பானது நம்ம இந்த தலைப்பாக இந்த இறைவன் படித்திருக்கின்றார். அந்த வகையில இங்கு வடமதுரை என்று சொல்லக்கூடிய இந்த திருத்தலத்தில் எப்பவுமே குருநாதர் அடிநாயகனை படிக்கின்ற நிலை எப்படி இருக்கும்னா அந்த பகுதியை சார்ந்த ஒரு தலைப்பாக இருக்கும். அதான் குரு அந்த பகுதி எந்த பகுதியோ அந்த பகுதியை சார்ந்த ஒரு தலைப்பாக இருக்கும். இது வடமதுரை என்பதால் மதுரையில் இருந்து அருளாட்சி செய்து வருகின்ற நம்ம சொக்கநாத பெருமான் செய்த கருணையை அழகா பேசுவதற்கு பெருமான் பணித்து அதில் சென்று இருக்கின்றார். பெருமான் சென்று இருக்கின்றார். அந்த வகையில மன்னவர் மன்னன் மங்கைய சூடாமணிமாறன் தென்னவராடி திகரையுட்டும் தென்கூடல் உன்னவர் அன்னம் காணா உடிக்கு ஏற்ப தென்கூடல் உன்னவர் அன்னம் காணா உடிக்கு ஏற்ப பல்வகை நறுமண பல்வகை நல்கும் அந்த நண்டவனம்
பார்த்தீங்கன்னா பல்வகை மலர்களை தரக்கூடிய நந்தவனத்தை அமைக்கின்றார். யாருக்கு? ஆளவாய் சொக்கநாத பெருமானுக்கு. சொக்கநாத பெருமானுடைய திருமுடியாம். அந்த திருமுடி யார காட்டியாக இருக்குது? பிரம்மாவை. அந்த மாதிரி தேடுகின்ற அந்த திருமுடிக்கு ஏற்ப அவரால் காண முடியல. இவர் அந்த முடிக்கு தேவை அன்போட கொண்டு செய்வார். அன்பருக்கு பெருமான் அழகா கொடுத்துள்ளார். அறியாமையோட உயிரை கொண்டு தேர்ந்தப்ப அவங்களுக்கு என்ன பண்ணல? கொடுக்கல இல்லைங்களா? அப்ப அந்த முடிக்கு ஏற்ப அந்த பல்வகை மலர்களை தரக்கூடிய அந்த நந்தவனத்தில் இல்லாத மலர்களே அப்படிப்பட்ட எல்லா மலர்களையும் நந்தவனமாக அமைத்து ஆவாய் சொக்கநாதருக்கு திருப்பணி செய்து வருகிறார். இப்படி வருகின்ற நாள்ல பெருமான் என்ன பண்ணாங்கன்னா செண்பக மலர் அப்படின்னு சொல்லி ஒரு மலர், பெருமானுக்கு மிக உகந்த மலர், அன்புடைய தொண்டர்கள் சார்ந்திருக்கிற மலர்களில் அதுவும் உண்டு. அன்புடைய மலர்கள், அன்புடைய தொண்டர்கள் எதனால நம்ம சகல சாமி ஏற்றுவாரு, அது வேற விஷயம். அன்புடைய தொண்டர்கள் சார்ந்திருக்கிற மலர்களில் இது உண்டு. இவர் என்ன பண்ணாரு? நந்தவனம் அமைச்சாரு. செண்பக மலருக்கு மட்டும் தனியா ஒரு நந்தவனம் அமைச்சார். ஏன்னா சாமிக்கு செண்பக மலர்களே சுட்டி சுட்டி பார்க்கணும்னு ஒரு ஆசையா இருந்துச்சா, அதனால என்ன பண்ணாருன்னா செண்பக மலருக்கு மட்டும். ஏன்னா மற்ற மலர்கள் நந்தவனம்னா நம்ம செடி மட்டும் இல்லை, செடியில பூக்கிறது, கொடியில பூக்கிறது, மரத்துல பூக்கிறது, அதுக்கப்புறம் நீர்ல பூக்கிறது, எல்லாமே சேர்த்து அமைச்சது நந்தவனம். ஊர் என்று இருந்தால் கோயில் இருக்கிற ஊர்ல முடியாது. அந்த கோயிலுக்கு ஒன்று இருந்தால் கொண்டு செய்வதற்கு நந்தவனம் இருக்கணும். அந்த நந்தவனம் என்று இருந்தால் மரத்தில் பூக்குவது, செடியில் பூக்குவது, கொடியில் பூக்குவது, நீரில் பூக்குவது என்று சொல்லக்கூடிய அத்தனை மலர்களும் இருக்க வேண்டும். இப்படி எல்லா நந்தவனமும் அமைச்சாரு. இந்த செண்பக மலருக்கு மட்டும் என்ன செஞ்சாரா? தனியா ஒரு நந்தவனம் அமைச்சார். அப்படி தனியா ஒரு நந்தவனம் அமைச்சுட்டு என்ன பண்ணுவாரா? அவர் கையால நல்லா கவனிக்குங்க. இன்னைக்கு சின்னதா ஒரு தலைமை பொறுப்பு கொடுத்தாரு, நிக்க நேரம் காட்டிட்டு போறோம். எனக்கு நேரமே இல்லைங்க அப்படின்னு சொல்ற உலகம். ஆனா அன்றைய மன்னர்கள் எப்படி இருந்திருக்காங்க தெரியுங்களா? பெருமாளுக்கு நாளும் செண்பக மலர் அமைச்ச அந்த நந்தவனத்துக்கு போய் மலர் எப்படி எடுக்கிறாங்களா? வண்டு உண்ணா மலர். அந்த வண்டு போய் அமர்ந்து தேன் உண்பதற்கு முன்பாகவே அந்த வங்கிய சூடாமணி மாறன் என்று சொல்லக்கூடிய அந்த பாண்டிய மன்னன் என்ன செய்யறாங்க? போய் நந்தவனத்துல என்ன பண்றாங்க? மலரை எடுக்கின்றாங்க. அப்ப எவ்வளவு பெரிய தொண்டு பாருங்க. அந்த மலரை எடுத்து தெரிந்து ஆய்ந்து, தெரிந்தல் என்பது மொட்டாரா மலர் அப்படின்னாலே பிடிவதற்குள் எடுக்க வேண்டும். அப்ப என்ன பண்றாங்க? இன்று மலரக்கூடிய மலரா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க? தெரிந்து எடுக்கிறாங்க. கையால் தடையை பார்த்து எடுக்கிறார். எடுத்த பிறகு அந்த மலர்ல ஏதாவது பூச்சி குழி இருக்குதா அப்படின்னு சொல்லி ஆய்ந்து எடுக்கிறாங்க. ஆய்ந்து எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க? இந்தை மாலை, தொடை, அப்புறம் நீண்டதாம், இப்படி இந்த மலர்கள்ல மாலைகள்ல என்னென்ன வகை இருக்கோ அத்தனையும் கொடுத்து என்ன பண்ணுவாங்க? ஆலவாய் சொக்கநாதருக்கு அவர் கொண்டு செய்து வருகிறார். அரசன் என்பது ஒரு நிலை, அந்த நிலையை தாண்டி அவர் மிகச்சிறந்த தொண்டராகவும் இருக்கின்றார். அப்படி அந்த செண்பக மலர்களை எல்லாம் பறித்து சொக்கநாத பெருமானுக்கு சாத்தி அழகு பார்த்தார். அந்த அழகை என்ன பண்ணிட்டாங்க? ஒரு நாள் மயங்கிட்டார். நாம் தினம் தொண்டு செய்வோம், தொண்டு செஞ்சாலும் ஒவ்வொரு சில நாள் பெருமானுக்கு செய்கிற ஒப்பனையில என்ன பண்ணுவோம்? நம்மளே பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருக்கோம் தானே. ஒவ்வொரு நாள் நம்ம தினம் ஒரே ஒரு பூசை பண்றோம். பூசை போது என்ன பண்ணுவோம்? தினம் பூசை பண்ணிருப்போம். ஆனா ஏதோ ஒரு நாள் என்ன பண்ணுவோம்? நாம செஞ்ச ஒப்பனையில அவன் இப்படி அழகா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மறந்து உட்காந்து போய் அப்படி ஆலவாய் சொக்கநாதருக்கு இந்த வங்கிய சூடாமணி மாறன் என்று சொல்லக்கூடிய இந்த பாண்டிய மன்னன் என்ன பண்ணார்? செண்பக மலரால ஒப்பனை செய்து பார்த்தார். அந்த பாடி பெருமாளுடைய திருமேனியை விட்டு அவர் பார்க்கவே இல்லை. என்ன சொல்லுவாங்க? கண்கள் இரண்டும் அவங்கள் கண்டு கழிப்பினார். அந்த கழிப்பினை அப்படியே அனுபவிக்கிறாங்க. அனுபவிச்சுட்டு அவனை பார்த்து என்ன பண்ணாங்க? செண்பக சுந்தரமே சாமி கூட செண்பக சுந்தர அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு அன்னையில இருந்து இன்னைய வரைக்குமே ஆலவாய் சொக்கநாத பெருமானுக்கு வழங்கக்கூடிய பேர்ல செண்பக சுந்தரர் என்ற பெயர் உண்டு. இப்ப சாமி என்ன பண்ணாரு? இவரு கூட்ட பேரை ஏற்றுக்கிட்டு இவருக்கு ஒரு பேர் கொடுக்குறாங்க. யார்? வங்கிய சூடாமணி மாறனுக்கு அவர் பேர் கொடுக்குறாரு. எப்பவுமே நம்ம சமயம் தெரியுங்களா? ஒன்ன வாங்கினார்னா கோடியா கொடுக்குறாரு. ஒண்ணு ஒரு அடி அவர் பக்கம் வச்சனா கோடி மணி நம்ம பக்கம் வந்துருவாரு. இவருக்கு அவருக்கு செண்பக சுந்தரம்னு அந்த திருமுறிவு நிலையில இருந்து தன்னை மறந்து பெருமானை அங்கோடு அழைக்கின்றார். இப்ப மக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா
பேர் கொடுத்தா சாமி என்ன பண்ணாரு? செண்பகபாண்டியன் என்று பேர் கொடுத்தார். இவ்வாறு சிறப்பாக நாட்டினை ஆண்டு கொண்டு பெருமாளுக்கு தொண்டு செய்து கொண்டு வரக்கூடிய ஒரு காலம். இந்த காலங்கள் நமக்கு பிரிச்சிருப்பாங்க. எத்தனை மாதம் இருக்கு? தமிழ் மாதம் எத்தனை இருக்கு? 12 இருக்கு. அது எத்தனை பொருள் தான் நம்ம பிரிப்போம்? 6 பிரிப்போம். எத்தனையா பிரிப்போம்? 6 பிரிப்போம். சித்திரை வந்துச்சு. அந்த வெப்பத்தை போக்கிக் கொள்வதற்காக மன்னர் என்ன பண்ணிருந்தாங்க? நல்ல சிற்ப வல்லுநரை அழைத்து சந்திரகாந்தங்கள்ல ஒரு குன்று அமைக்கிறார். அதை சுற்றி சோலைகள், நீர், அந்த குளங்கள் எல்லாம் சேர்க்கை அமைப்பாங்கல்ல, அது போல அமைச்சு ஒரு குளிர் நல்ல குளிர்ச்சி கொடுக்கக்கூடிய இடம். இப்ப இளவேனில் காலம் வந்துட்டதால செண்பகபாண்டியனும் அவங்களோட துணைவேலை என்ன பண்ணாங்க? இந்த வெப்பத்தை தணித்துக் கொள்வதற்கு 2 பேரும் அந்த சந்திரகாந்தங்களால் உருவாக்கப்பட்ட குன்றுல அமர்ந்திருக்கிறாங்க. அப்போ செண்பகபாண்டியனுக்கு ஒரு வாசனை வந்துச்சு. நல்லா கவனிக்கணும். தொடங்க எப்படி தொடங்கினாரு? சாமி தொடங்குவதே எப்படி தொடங்கினாங்க? இல்லாத மலரே இல்லை நந்தவனத்துல. அத்தனை மலர்களையும் வைத்துத்தான் நந்தவனம் வைத்து சொப்பனாருக்கு கொண்டு செய்றார். இப்ப வரக்கூடிய மனம் எப்படி இருக்குன்னா தெய்வீக மனமா இருக்கும். பரஞ்சோதியா இப்படியே சொல்றாங்க. இப்ப வரக்கூடிய மனம் எப்படி இருக்கு? தெய்வீக மனமாக இருக்கின்றார். இதுவரை முகராத மனம். இது எங்கிருந்து வருது? நம்ம அமைத்த நந்தவனங்களில் இந்த வாசனை இல்லை. இந்த சந்திரகாந்தங்கள் குன்றுலையும் இந்த வாசனை இல்லை. இது எங்கிருந்து இந்த தெய்வீக மனமானது வருது அப்படின்னு ஒரு ஐயப்பாடு மன்னனுக்கு வந்துச்சு. வந்தவொடனே திரும்பி பார்த்தாங்க. பக்கத்துல அம்மா இருந்தாங்க. சந்திரபாண்டியருடைய துணைவியா இருந்தாங்க. பார்த்தோடனே இந்த கூந்தலை பார்த்தா அந்த கூந்தல் அழகாக அம்மா நம்மளே எப்படி எப்படி எல்லாம் அழகாக பண்ணிக்கிறோம். மகாராணி ஐவகை பயிர்கள் அந்த பகுப்போட அப்படியே அம்மா நல்லா அழகா கிடந்தாங்க. பார்த்தா அந்த அம்மாவுடைய முடியிலிருந்து வாசனை வந்துச்சு. இந்த குழல் என்று சொல்லக்கூடிய முடியிலிருந்து வாசனை வரப்பாங்க. இது என்ன? அது இந்த வாசனை இங்கும் இல்லை, நந்தவனத்திலும் இல்லை. காற்றுக்கும் இயல்பாக வாசனை இன்னும் கிடையாது. காற்றுக்கே வாசனை இன்னும் கிடையாது. அப்ப இது எங்கிருந்து வருகின்ற மனம்? ஒருவேளை இந்த கூந்தலுக்கு உண்மையிலேயே மனம் உண்டோ? இந்த கூந்தலுக்கு உண்மையிலேயே மனம் உண்டோ அப்படின்னு ஒரு ஐயப்பாடு வந்துச்சு. வந்தது யாருக்கு? பெருமானுடைய தொண்டருக்கு. பெருமானுடைய தொண்டர், அந்த நாட்டை ஆளக்கூடிய அரசர். அந்த சந்தேகத்தை வச்சுட்டு வாங்கக்கூடாது. அந்த சந்தேகத்தை வச்சுட்டு வாங்கக்கூடாது. என்ன பண்ணாங்க? ஒரு அறிவிப்பு கொடுத்தார். இது போல மன்னனுக்கு ஏற்பட்ட ஐயத்தை யார் தெரிய வைக்கிறீங்களோ அவங்களுக்கு 1000 பொற்காசம் சொல்லி பொற்காசம் முடிப்ப அந்த சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தாங்க இல்லையா? அந்த சங்கத்துக்கு முன்பு கட்டி தொங்க வைக்கிறாங்க. இப்போ வரையறுக்கப்படுகின்றது. எல்லாரும் கேட்டாங்க. எல்லாரும் ஆசை இருக்கு தானே? பொற்காசம், அது பொற்காசம் ஆகிக்கணும்னு ஆசை இருக்கு தானே? அதனால அங்க இருக்கிற புலவர்கள், அந்த நாடு எப்படிப்பட்ட நாடு? சங்கம் வைத்து தமிழ் வளர்க்கக்கூடிய நாடு. அந்த எல்லா புலவர்களும் கற்று தேர்ந்தவர்கள். எல்லா புலவர்களும் என்ன பண்ணாங்க? அந்த சந்தேகத்தை நீக்கிவிட வேண்டும் என்று சொல்லி எல்லாம் முயற்சி பண்ணாங்க. கடைசியில் என்ன பண்ண முடியல. அதனால இழைத்து போனார்கள். அந்த சந்தேகத்தை நாங்கள் என்ன பண்ணுவாங்க? தீர்க்கணும் என்று முயற்சி பண்ணாங்க. ஆனா என்ன பண்ணல? அவங்களால அந்த ஐயத்தை தெளிவிக்க முடியல. எல்லாம் இழைத்து போனார்கள். இப்ப மதுரையை மதியில ஒருத்தர் இருக்கார். அவர் யார் அப்படின்னா தருவி என்று சொல்லக்கூடிய சைவ குலத்துல பிறந்தவர். அந்த தருவி என்ன பண்றாரு அப்படின்னா பிரம்மச்சரியம் என்று சொல்லக்கூடிய விரதத்தை காக்கக்கூடியவர். அந்த சமயத்தில் தருவி என்ன கேட்கிறார்? அவருக்கு தாயும் இல்லை, தந்தையும்
ஆசையும் இல்லை, பருவ வயது. அவருக்கு ஒரு ஆசை வந்துச்சு. என்ன வந்துச்சு? என்ன ஆசை வந்துச்சுன்னா திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஒரு ஆசை வந்துச்சு. யாருக்கு? தலைவி. தலைவி வந்த போது எது? ஆதி செய்த குலத்துல வர அவருக்கு திருமணம் செய்து கொள்ள வேண்டிய பருவம், அந்த ஆசையும் வந்துச்சு. அந்த ஆசை ஏன் வந்தது அப்படின்னா அவங்க குல மரபுப்படி திருமணம் செய்து கொண்ட பிறகுதான் பெருமானை தொட்டு அச்சுக்கலாம். இது அவருடைய மரபு. இப்ப அவர் அந்த பிரம்மச்சரியம் அந்த ஆச்சரியமும் என்று சொன்னால் திருமணம் ஆகின்ற வகையில் ஒரு இளைஞன் கற்பு நெறியோடு கொள்ளுங்க. ஒரு இளைஞன் என்ன பண்ணணும்? அந்த நெறிதான் திருமணம் ஆகும் வரைக்கும் கற்பை காப்பாற்றுகின்ற முறைக்குத்தான் பிரம்மச்சரியம் என்று பெயர். பிரம்மம் என்றும் கடவுள். பெருமாள் குணம் தான் இருந்திருக்கிறான். அவனே ஆனந்தம். அவனே எப்படி? ஆனந்தம். அவன் எங்கேயும் உணர்வதே கிடையாது இல்லையா? அது போல ஒரு இளைஞன் தனக்கேன்னு ஒருத்தி வரவழைக்கும் உணர்ச்சி என்பது இல்லாது அந்த ஆச்சிரமத்தை காத்தல், அதுதான் பிரம்மச்சரியம். அந்த பிரம்மச்சரிய நெறியில நிற்கக்கூடியவர். ஆனா அவருக்கு ஒட்டு உறவு யாரும் இல்லை. சொகநாதர் விட்டார். சொகநாதர் விட்டவருக்கு ஒட்டு உறவு என்பது யாருமே இல்லை. நமக்கு உறவு அவர் ஒருத்தர் போதும் இல்லையா? யாரும் இல்லை. எல்லா உறவும் கூடவா வரப்போகுது? இந்த உடம்பு கூடவா வரப்போகுது? ஆனா பெருமாள் வருவார். எப்படி வருவார்? மனம் செய்ய வேண்டும் என்ற வேட்கையோடு ஆசையோடு இருக்கின்றார். அந்த வேட்கை எதற்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெருமானை அர்ச்சிப்பதற்கு. பெருமானை அர்ச்சிப்பதற்கு. தாயிலே தந்தையிலே எனக்கு தாயும் கிடையாது தந்தையும் கிடையாது சாமி. ஆனா நான் கல்யாணம் பண்ணிக்கணும். கல்யாணம் பண்ண என்ன வேணும்? காசு வேணும். இப்ப எல்லாம் நீங்க பொண்ணு கூட்டக்காரங்க வாங்கி வாங்கி அனுப்புறோம். பொண்ணுக்கு எல்லாம் போட வேண்டியதை போட்டு கடைசி வரைக்கும் சிறப்பா வாழ வைக்கிற அளவுக்கு பொருள் மதிப்பீடு உடையவா அவங்கதான். அப்ப ஒரு திருமணத்தை செய்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு ஆண் மகன் அப்படி சம்பாதிச்சு வச்சிருக்கணுங்க. ஆனா இவரும் சைவர் அண்ணன் உறவுல இருக்கிறது சாமிக்கு தொண்டு செய்ய முடியாது. அப்பா அம்மா கிடையாது, உறவு கிடையாது, சொத்து பத்து எதுவும் கிடையாது. யார் போய் கேட்பாரு? ஆணவாய் சொப்பனாரு போய் கேட்கிறார். சாமி எனக்கு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை, எனக்கு திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற அந்த எண்ணம் என் சிந்தை மிகவும் துன்புறுத்துகின்றது. அப்படி சொல்றாரு. எப்படி சொல்றாரு? சிந்தையோ செய்யும் செல்லல் ஈர்ப்பதற்கு எந்தையே இருவரும். இப்பதான் செம்பக பாண்டியர் அறிவிச்சுக்கிறாரு. அவருடைய ஐயப்பாட்டை தீர்க்கிற ஒரு பாட்டு மட்டும் கிடைச்சிருச்சுன்னா நான் திருமணம் செய்கிற பொருள் கிடைக்கிறதா வாய்ப்பு. இதான் சந்தர்ப்பம், நல்ல சந்தர்ப்பம். அதனால சாமி நீங்க என்ன பண்றீங்க? அந்த ஐயத்தை நீக்கும் வண்ணம் எனக்கு ஒரு பாட்டை கொடுக்கிறார். அதுலயும் எப்படி சொல்லியிருப்பாருன்னா திருமணம் செய்தாதான் உன் அடியை நான் போற்ற முடியும். அப்படி போற்றி உய்வதற்கோ கவி கொடுக்கும். கல்யாணம் பண்ணிட்டு இங்க வாழ்க்கிறது இல்லை, உய்வதற்கு இல்லைங்களா? அவங்க மரபுக்கும் ஒரு விதி, ஒவ்வொரு குலத்துக்கும் ஒரு விதி வச்சிருப்பாங்க இல்லையா? அது நமக்கு அடியார்களுக்கு பிறந்தன்னைக்கே சாமி பின்னே கொடுத்துருக்காரு இல்லையா? இது விளக்கு. தொண்டர்களுக்கு விதியும் உண்டு, விதி விளக்கும் உண்டு. அப்ப நமக்கு பெருமாள் பிறந்தன்னைக்கு பூசிட்டுறாரு, கண்ணியை போட்டு விட்டுறாரு. அவங்க முறைப்படி திருமணம் செய்தால்தான் அடி அர்ச்சனை செய்ய முடியும். அப்படி கேட்டு பெருமானே உன்னை நான் கொடுப்பதற்காக எனக்கு ஒரு பாட்டு கொடுக்குன்னு கேட்டார். கேட்கறது எப்படிப்பட்டவர் அப்படின்னா நெடிய வேத நூல் நிறைய ஆகமோ முடிய ஓதிய முறையில் கேணும். ஆகம வேதாத்தனை சிறப்பா முழுமையா ஓதுகின்ற நிலையில நிற்கணும். வடிவில் இல்லற வாழ்க்கையின்றி வடிவில் இல்லற வாழ்க்கையின்றி
குற்றமற்ற இல்லற வாழ்க்கை. கணவனும் மனைவியும் பெருமாளுக்கு தொண்டு செய்யக்கூடிய நிலையில இருக்கணும். நம்ம எப்படியெல்லாம் தொண்டு செய்ய வாய்ப்பு, பெருமாளை யாரும் போய் அர்ச்சனை பண்ணிடலாம். ஆனா தொண்டர்கள் வீட்டுக்கு வராங்க, வரும்போது மாகேஸ்வர பூசை என்று சொல்லக்கூடிய பூசையை செய்யணும்னா கணவனும் மனைவியாக இருக்கணும். அந்த பூசத்தாங்க மண்ணில் பிறந்தால் பெரும்பயிரை கொடுக்கின்ற பூசை. மண்ணில் பிறந்தால் பெரும்பயிரை கொடுக்கின்ற பூசை மாகேஸ்வர பூசை. பெருமாள் தொண்டருக்கு வந்து கொடுப்பது. அப்ப அந்த பூசையை செய்கின்ற இந்த தவத்தை பெற்ற வாழ்க்கை எந்த இல்லறம் இருக்கின்றதோ அந்த இல்லறம் வடிவில் இல்லறம், குற்றமில்லாத இல்லறம். இப்ப இவங்க அர்ச்சனை பண்ணணும், அதுக்காக கேட்கிறார். கேட்ட உடனே சாமி நீ எல்லாமே அறிந்தவன். ஏன்னா சாமிக்கு பேர் என்ன சொல்லுவோம், இறைவன், யாவற்றுக்கும் எல்லாம் அறிந்தவன். அப்படிப்பட்ட அந்த இறைவனே உனக்கு தெரியாதது ஒண்ணுமே கிடையாது. எந்த தப்பிச்சுலாம் முடியாது. ஆமா, ராட்டப்பட்டவங்க தப்பிச்சுக்க முடியாது. ஏன்னா உனக்கு எல்லாமே தெரியும். அதனால அந்த பாட்டிய பண்ணனுக்கு ஒரு ஐயப்பாடு வந்துச்சு இல்லையா, அது அப்படியே நீங்கிற மாதிரி. எனக்கு ஒரு உய்வதற்கு ஒரு கவி கொடுத்து அது சாமி அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. கேட்ட உடனே சாமிக்கு ஒரு பாட்டு கொடுக்குறாரு. சாமி என்ன பண்றாரு, பாட்டை எல்லாரும் கவனிக்கணும். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட அணையே ஒரு வினா கேட்பாங்க, மனசுல வச்சுக்கோங்க. வினாவே பார்த்துக்கூடாது, மனசுல வச்சுக்கணும். இந்த சொற்பொழி நிறைவு பண்ண நிலையில அப்படியே சொல்லிடுவீங்க, சரிங்களா? இப்போ ஒரு கவிஞன் சிறந்த முறையில பாட்டு எழுதக்கூடிய ஒருவர். அவர் பாட்டு ஒரு வரி, ஒரு பாடல ஒரு செய்யும் பாடல். அதுல வருகின்ற வரி என்னன்னு பாத்தீங்கன்னா நல்லா கவனிக்கணும். நீங்க தான் சொல்ல போறீங்க. காக்கை பறக்கவும் அதன் வாளில் நான் இருக்கவும் கண்டேன் செய்யுள் வரக்கூடிய வரி. காக்கை பறக்கவும் அதன் வாளில் நான் இருக்கவும் கண்டேன், இதுதான் வரி. இந்த வரிக்கு பொருள் சொல்லணும். யார் கேட்டது? இலக்கண வாத்தியார் கேட்டார். இலக்கணம் சொல்லி கொடுக்குற வாத்தியாரு இது செய்யுள் தான், செய்யுள் வரக்கூடிய ஒரு வரி, இதுக்கு நீங்க பொருள் சொல்லணும். யார் கேட்டாரு? இலக்கணம் படிக்கிறோம் கேட்டார். இப்ப அதுக்கு எப்படி நம்ம பதில் சொல்ல போறோம் அப்படிங்கிறது அப்புறம். இப்ப நம்ம போயிடலாம். வரியை மட்டும் நீங்க வச்சுக்கணும். என்ன வரி சொல்ல போறோம்? காக்கை பறக்கவும் அதன் வாளில் நான் இருக்கவும் கண்டேன். வச்சுக்கிட்டீங்களா மனசுல? அப்படியே ஒரு சித்தத்துல தூக்கி போட்டுருங்க, மனசு செஞ்சு போட்டுருங்க, சரிங்களா? இப்ப இதுக்கு வந்து பொருள் சொல்லணும். இது ஏன் இங்க சொல்றோம் அப்படிங்கிறத கடைசியா நிறைவு பண்ணும்போது தெரியும். இப்ப சாமி பாட்டு கொடுக்குறாரு. எப்படிப்பட்ட பாட்டு கொடுக்குறாரு அப்படின்னா, பொங்குதே வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிவோ பயிலியது கெழியதற்பின் மயிலியது செறியிற்று அறிவை கூந்தலை நரியவும் மூலமோ நீ அறிந்த போவே. இந்த பாட்டை எழுதி கொடுத்தார். சாமி நம்ம போல உட்காந்து எழுதி இது சரியில்லை, மோனம் வரல, எதுக்கு வரல, இதெல்லாம் வரல அப்படின்னு சொல்லி பிரிச்சு வச்சு போட்டுது. அப்புறமா எழுதுவாரு. நினைச்சாருன்னா கவிதை சங்கல்பத்தில் கொடுத்துட்டாரு. சாமி கொடுத்த உடனே தருவிக்கு எப்படி இருக்குதா பாருங்க. அப்பா அம்மா யாரும் இல்லை, கல்யாணம் பண்ணிக்கணும். கல்யாணம் பண்ணாதான் சிவபெருமான பூசை பண்ணலாம். பூசை பண்ணாதான் உயிர் என்ற நிலையை அந்த முக்கிய பெற்றிலே உயிர் அடைய முடியும். இப்ப அவருக்கு அவங்க இவ்வளவு நாளா ஏற்றி இருந்த ஏற்றம் தீர்ந்துருச்சுன்னு நினைச்சேன். ஏன் கொடுத்தது சிவபெருமான்? யாரே கொடுத்தது ஆளவாய் சொந்தகாலமா கொடுத்துட்டே இருக்காரு. அப்படியே காணாத புதைகளை கண்டெடுத்தது போல அந்த புதைகளை நமக்கு கிடைச்சிக்கிட்டது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி மகிழ்ந்து சொந்தகாலுக்கு ஒரு கூட போட்டு சாமி நான் கோயில் வந்துடுறேன் சொல்லிடுவோம். கோயில் போனா சாமியில சாமி நீங்க வளர்ந்து படிச்சிருக்கீங்க, படிச்சவைக்கு நன்றி, மனம் ஒன்றி அதை வழிபாடு செய்து வீட்டு வருவதற்கு அவசியம். போறப்ப இன்னும் இன்னும் உள்ள கூட எவ்வளவு மயக்கம் தெரியுதா? நம்மளாலே பெரிய இல்லையா? நுழையும் போதே இதை சொல்லிட்டு போயிருவாங்க. அவனை தினமும் கொடுத்துட்டாரு, தொண்டு செய்ய கொடுத்துக்கிறாரு, தொண்டு செய்ய கொடுத்துக்கிறாரு. அப்ப உடனே சாயங்காலம் என்ன பண்ணாலும் போனாங்க. அங்க எல்லாம் புலவர்கள்லாம் கற்றறிந்த புலவர்கள், நல்லா கவனிக்கணும், கற்று அறிந்த புலவர்கள் கூடிய சபை. அப்படிப்பட்ட சபையில இந்த கவிதை போய் கொடுக்கிறார். புலவர்கள்லாம் பார்த்தாங்க, படிச்சாங்க. நன்று நன்று சிறப்பாக இருக்கின்றது, நல்லா இருக்குது அப்படின்னாங்க. அந்த பாடலுடைய பொருளை எல்லா புலவர்களும் படிச்சு செண்பக பாண்டியன் சொன்னாங்க.
பாடையுடைய ஐயம் நின்று போச்சு. அவங்க தான் ஐயம், அவங்க நின்று போச்சு. உடனே செல்வ பாண்டிய தேவனாலயம் கூட்ட கொடுமை தரவைக்கு கொப்பினார். உடனே யாரு வந்து அதை தீர்த்தாம அவங்களே அறுத்தெடுத்து கொண்டாங்க. அப்படிதான் மனிதன் அறுத்தெடுத்து போன நேரத்துக்கு ஒரு குரல் வந்து யாருடைய குரல் வந்ததுங்க? நக்கீரருடைய குரல் வந்துச்சு. அதுக்காக அப்படின்னு சொல்லி சொன்னார். சொன்ன பொருள் காதல வந்து நின்ன மாத்திரத்துல எப்படி இருந்துதான் அதை நீண்ட நாளா சாப்பிடாம இருந்தது. நீண்ட நாளா சாப்பிடாம கொத்திய பசி, எதை கொடுத்தா சாப்பிடுவேன் அப்படின்னு இருக்கிறீங்க. அப்படிப்பட்டவங்க கூப்பிட்டு நல்லா தலைவாழை இலையா, இன்னைக்கு வடமதுரை அடியாக போடுற மாதிரி தலைவாழை இலையா போட்டு நல்லா சுவை அறுவகை உணவு சுவை வைத்து அப்படியே வச்சாச்சு. அந்த கொடிய பசியோடு இருக்கிறதுக்கு அடடா இறைவா இப்படி ஒரு அற்புதத்தை எனக்கு நீங்க செஞ்சு கொடுத்துருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசையா போட்டவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு இறைவனுக்கு நன்றியை சொல்லிட்டு சாப்பாட்டை எடுத்து வாயில கஷ்டமான எடுத்துட்டு ஒரு கை கழுத்து பிடித்தா எப்படி இருக்கும்? அப்படி இருந்ததான் நக்கீரர் சொன்ன சொல். அதுக்காக நீ அப்படின்னு சொன்ன சொல் தலைவிக்கு அப்படி இருந்ததுங்க. அப்படி இருந்த உடனே இவர் என்ன பண்றாரு? நானே அப்படின்னு செய்வேன் அப்படின்னு கலைஞர் இருக்கிறார். சொன்னார் நினைச்சு பாடலை குற்றம் உள்ளது அவர் பேச முடியுமா? பேச முடியாது. இவரோ சைவர், இவரு புலவர் இல்லை, நடந்துடக்கூடாது. தலைவி புலவர் இல்லை, பெருமானுக்கு அந்த அண்ணனப்பழத்து சைவபத்தில் இருந்து அவர் நெறியை கடைபிடிக்கக்கூடிய ஒருவர். பெருமான் திருவடியை பூசிட்டு அவர் திருவடியை அடைய வேண்டும் என்ற வேட்கை உடையவர். அவ்வளவுதான். உடனே சொல்லிட்டாங்க. அவ்வளவுதான். மறுப்பெல்லாம் வேற யாரும் பேச முடியாது. குற்றம் வந்துருச்சுன்னா தெளிவு பண்ணாம இருக்க முடியாது. மன்னர் இருக்கிறார், எனக்கு ஐயம் தெரிஞ்சுன்னு அடுத்து சொல்லலாம். ஆனா நீதி இல்லை, நீதியோடு நிற்பது ஆசனங்கள். எப்ப ஐயப்பாடுன்னு வந்துருச்சோ ஐயப்பாட்டை என்ன பண்ணுங்க? தெளிவு செய்யும். ஐயப்பாட்டை என்ன பண்ணணும்? தெளிவு செய்யும். அதனால கல்வி என்ன பண்ணாரு? பாட்டை எடுத்து நேரம் சொன்னார் போனார். நீங்க திருவிளையாடல் படத்தை கற்பனை செய்யாதுங்க, அது படத்தெல்லாம் கற்பனை பார்த்தோம். சரிங்களா? அங்க அப்படியெல்லாம் நடக்கல. அவருக்கு தெரிஞ்சனால எதுவுமே நடக்கல. அங்க படம் போடுவதே முன்னாடி சொல்லிடுவாங்க கற்பனை கலந்தது அப்படின்னு. நாம அதை மட்டும் விட்டுருவோம் இல்லையா? இப்ப இங்க நேரம் சாமிகிட்ட போனார். போயிட்டு என்ன சொல்றாருன்னா, செய்யுள் கொண்டு போய் திருமுன் குளம் வைத்து பையில் கொண்ட பண்ணவன் என்னை நீ மயில் கண்டை இழுவம் பாடலை நல்கினாய் கதியிலே. எனக்கு வேற கதி இல்லப்பா, உன்னை விட்டா பட்டுப்படி எனக்கு யார் இருக்கிற தாய் இல்லை, தந்தை இல்லை, முட்டாளை வேடவில்லை. நேரம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறேன், உன் திருவடியை அடைய வேண்டும் என்று எண்ணிக் கொண்டிருக்கிறேன். இப்படி பிழையுடைய பாடம் சொல்லிட்டாங்க சாமி. அதை யார் என்கிட்ட கொடுத்து பேசிட்டு இருக்காங்க. திடீர்னு அவங்க சிந்தனை வந்துச்சாமா, சாமி எனக்கு கிடைக்க வேண்டிய பொற்காசு கிடைக்கவில்லையே என்று நான் பேசவில்லை. உன்னிடம் செய்ய வேண்டிய திருமணத்தை செய்ய முடியவில்லையே என்று பேசவில்லை. எதற்காக திரும்ப பேசுகின்றேன்? நீ எல்லாம் பிறப்பு இறப்பு எல்லாம் பெரியவன், அனைத்துக்கும் நாயன், அனைத்துக்கும் நாயன், கரையேழும் விடச்சோ கரை கண்டத்து உயிர்களுக்காக என்று காண்கிறார். அப்படி எவ்வளவு அன்பு அந்த தருவிக்கு இருந்திருக்க. தனக்கு கிடைக்க வேண்டிய பொற்காசு கிடைக்கலையே அவர்கள் போய் சாமியிட்ட பேசிக்கலையா? திருமணம் நடக்கவில்லையே பேசலையா? பெருமானே எல்லா உயிரும் மாற்றும் கொண்ட கருணையினால் நீ என்ன பண்ண? ஆழகாலத்தை உண்டாய் கடைவிடத்துடையவனாய் எங்களுக்கு காட்டி அவசியிருக்கிறார். உன்னுடைய பாடலை கொஞ்ச நாள் வாழக்கூடிய சிற்றலை உடைய ஒரு புலவர் குற்றம் என்று சொன்னார். இந்த உலகத்தில் யார் மதிக்க வரலாம்? யார் சாமி மதிப்பாங்க? உன்னை மதியாத உலகத்தில் யார் இருப்பதா? என்ன சாமி அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கேட்ட உடனே சொக்கநாத பெருமான் என்ன பண்ணாரா? சொல்லும் பொருளுமாக இருப்பவன் யாருங்க? நம்மளே. அவர் சொல்லும் பொருளுமாக இருக்கக்கூடிய நாயகன் புலவரா ஒரு வடிவம் கொண்டு வருகின்றார். அங்க என்ன பண்ணாங்க? நேரா போனா அங்க புலவர்கள் மத்திக்கு சென்றார். சென்று என்னுடைய பாடலுக்கு யார் குற்றம் சொன்னதுன்னு கேட்டார். கேட்ட மாத்திரத்துல நக்கீரை சாமி கேட்டு கூட முடிக்கலையாங்க. முடிப்பதற்கு முன்னாடியே நான் தான் சொன்னேன், நான் தான் விளக்கினேன், குற்றம் விளக்கினேன் என்று சொன்னார். பேசுவது இறைவன், கேள்வியே கேட்டு முடிக்கல. அதுக்குள்ளேயே அந்த
சொல்லி கேட்டாங்க சாமி. அது இவங்க சொன்னாங்க, சொல்லி ஒன்றும் குற்றம் இல்லை. யாரெல்லாம் சரியா வேலை ஒன்றா செய்யலாம் கட்டிடுறதுலாம் ஒன்றாதான் கட்டிடுறீங்க. எதுலையும் ஒன்று எல்லாமே நல்லா இருக்குது. அந்த யாத்திரை பொருட்கள்லாம் நல்லா இருக்கு. ஆனா பொருளில் குற்றம் இருக்கின்றது. பொருளில் குற்றம் இருக்கின்றது. என்ன குற்றம் கண்டீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சாமி. அது இவங்க சொன்னாங்க, நீங்க இயற்கையில் கூந்தலுக்கு மனம் உண்டு என்று பாட்டு சொல்கிறது. அது பொருள் குற்றம் என்று சொன்னாங்க. அப்படியா? சரி, சாதாரண மானுடருக்கு சரி வைக்கிறோம், தேவ மகளிருக்கும் அப்படிதானோ அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆமா, அப்படித்தான் என்று நக்கீரர் அழகாக சொல்லுகின்றார். எப்படி? அறியாமையில் மிகுந்த அழகாக சொல்லுகின்றார். தனக்கு வரக்கூடிய அந்த இடர்பாடு என்ன, துன்பம் என்னன்னு அறியாமையே சொல்றார். எப்பவுமே சாமியில என்ன பண்ணணும்னா ரொம்ப கவனமா இருக்கும். நம்ம சாமியில பொய்யா பகச்சிக்கிட்டா கூட ஒன்றும் பத்தாம நாம எப்படி இறைவன் ஒரு அடி அங்கோட எடுத்து வச்சோம்னா அவன் 10 அடி நம்மகிட்ட வருவானோ, அது போல பொய்யா பகச்சாலும் அது 10 மடங்கான நமக்கு வரும். இது அடியேன்னு சொல்லலைங்க. திருமந்திரத்துல திருமூலத்திலையா சிவனிந்தை என்ற தலைப்புல 3வது மந்திரத்துல மிகச்சிறப்பா சொல்லிப்பார். என்ன சொல்றார் அப்படின்னா, அப்பகையாலே அசுரரும் தேவரும் நற்பகை செய்து நடுவே முடிந்தனர். எப்பகையாயினும் எய்தார் இறைவனை, எப்பகையாயினும் எய்தார் இறைவனை, பொய்ப்பகை செய்யணும் ஒன்று பத்தாமே. பொய்ப்பகை செய்யணும் ஒன்று பத்தாமே. அறியாமையை பகைத்துக் கொண்டாலும் அறிந்தே பகைத்துக் கொண்டாலும் பகைத்துக் கொள்ளக்கூடியவர் இறைவன் திருவடி அடைய மாட்டார். பகைத்துக் கொள்பவர் இறைவன் திருவடி அடைய மாட்டாங்க. இல்லைங்க, நான் சும்மா வச்சுக்கணும் கொஞ்சம் சொல்லிக்கிறேன், என்னப்பா என்ன பண்ணிட்ட அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன்னாலும் ஒன்றும் பார்த்தா நான் கேட்க. அதனால வேளாண் பெருமாட்ட உத்தரவு சாமி, உத்தரவு உத்தரவு சாமி, உத்தரவு, அவ்வளவுதான். அதுக்கு மேல பெருமாட்ட நம்ம என்ன பண்ண கூடாதுங்க, வச்சுக்கவே கூடாது. சாமி என்ன படைக்கிறோம் நம்ம அறிவுரையிலும் என்ன பண்ணக்கூடாது, யோசிக்கூடாது. இதெல்லாம் அறியாத நக்கீரர் கற்ற செலுத்தினார். ஏன்? இலக்கணம் தெரிகின்றார். என்னது? இலக்கணம் தெரிகின்றார். இந்த இலக்கணம் தெரிஞ்சாலே தலக்கணம் வந்து அதிகமாக. ஆமாங்க, எனக்கு தெரிஞ்சுட்டே தலக்கணம். இலக்கணமா அவசியம். என்ன அவசியம் நமக்கு? நம்ம என்ன அவசியம் வைப்பான்னு அடையணும்னா உள்ளத்துல அன்பு. உள்ளத்துல அன்பு அது ஒண்ணு இருந்தா பிரம்மாண்ட போயிடலாம். இப்ப இலக்கணம் ஜீவகத்தாங்க அட தலக்கணம் இல்லாமலே கத்துக்கலாம் வாங்க. இலக்கணம் ஜீவகத்தாங்க எங்க வந்தா தலக்கணம் இல்லாம கத்துக்கலாம். இங்க வந்தாங்க அந்த இலக்கணம் படிச்சவங்க போனோம்னா அவங்க பண்றது பதவி போத்தனை பெரிதா காட்டி எப்பா சாமி இலக்கணம்னா ரொம்ப கஷ்டமா இருக்க மாட்டேங்குன்னு ஓடி போடுவாங்க. அப்படி இலக்கணம் இருக்குது இன்னைக்கு சொல்லிக் கொடுக்கிற முறை. ஆனா தலக்கணம் இல்லாமல் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும்னா ஆசிரியரை தெய்வமாக பார்த்து பணிந்து கற்றுக்கொள்ளும். ஆசிரியர் என்ன பண்ணுவாங்க? தெய்வமாக பார்த்து பணிந்து கொள்ளும். அப்படிதான் கற்றுக்கணும். கற்றுக்கிட்டாதான் நல்லா நமக்கு விளக்கும். இப்ப கற்ற சிறப்பினால் நக்கீரர் சிறிதும் யோசிக்காம என்ன பண்ணாரு, தெய்வ மகளிருக்கும் அப்படித்தான் இயற்கையாக கூந்தலுக்கு மனம் இல்லைன்னு சொல்றாரு. இப்ப அடுத்ததான் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கவனிக்கணும். எப்பவுமே ஒரு குற்றம் சொல்லிட்டோம் அப்படின்னா அது குற்றமில்லைன்னு சுட்டி காட்டும் போது நாம் நம்ம அறிவுக்கு இடம் கொடுக்காம அவங்க என்ன சொல்றாங்கன்னு கவனிக்கணும். அதுக்கு நாம இடம் கொடுத்தா மட்டும்தான் நாம உள்வாங்க முடிவு செய்யணும். அவங்க சொல்வதற்கு முன்னாடி நான் சொன்னதா சரி, இதை நிலைநாட்டுறதுக்கு நான் எங்க வேணா இறங்கும் அப்படின்னா நான் இதை நட மாட்டேங்கிறேன். சாமி சொல்றாங்க தெய்வ மகளிருக்கும் அப்படியான்னு சொல்லி கேட்டாங்க. இது வரைக்கும் கூட சரி நம்ம வச்சுக்கலாம்.
வாரம் யோசிக்கணும்ல, சிந்திக்கவே இல்லை. ஆமா அத்தன்மையிலே சொல்றாங்க. சொன்ன வார்த்தையில நம்ம சாமி சொன்ன லேசா, எப்படிங்க லேசா முதல் விழியை திறந்தாங்க. இவருக்கு தெரியுது நக்கிறது. அப்பவே கொஞ்சம் யோசிக்கணும். அப்பவே என்ன பண்ணோம், நம்ம இந்த சங்கத்துல உட்காந்துருக்கோம்னா நன்றி. அந்த சங்கத்துக்கு தலைவனாரு சிவபெருமான் இல்லையா? அந்த சிவபெருமான கண்முதலோ சங்கத்தில் இருக்க அவங்களுக்கு நெற்றிக்கண்ணை உடைய நெற்றிக்கண்ணை காட்டுறது பெருமானுக்கு மட்டும்தானே நெற்றிக்கண்ணி இருக்கு. வந்திருக்கிறது சாமி. நம்ம கொஞ்சம் யோசிப்போம் அப்படின்னு நினைச்சிருக்கோம்ல, நினைக்கல. உனக்கு கற்ற செருக்கு எனக்கு இத்தனை புலவர் ஒத்துக்கிட்டாங்க, அரசன் ஒத்துக்கிட்டாரு, அவங்க எல்லாம் ஒத்துக்கிட்டவங்க நம்ம தப்பு சொல்லியிருக்கோம். அதனால நீ முற்றுநீர் கண்ணை காட்டினாலும் யார் இந்த தேவதனம் கூட உடம்பெல்லாம் கண்ணா காட்டினாலும் குற்றம்தானே அப்படின்ட்டாரு. சாமி என்ன பண்ண சும்மா லேசா திறந்தாருங்க. வெப்பம் தாழ முடியல. கொற்றாமரை குளத்துல போய் விழுந்தார். யாருங்க? நக்கீர தேவனார் கொற்றாமரை குளத்துல போய் விழுந்தார். இப்ப இங்க கூடியிருக்கக்கூடிய சங்க புலவர்கள்லாம் வருந்துறாங்க. என்ன பண்றாங்க? அடடா, ஒரு இலக்கணம் கற்றவர் சொல்லுங்க சொல்லி காமிச்சிட்டே வரும். இலக்கணம் கற்றவர்கள் சரிங்களா? கற்றவர்கள், நிறைவா கற்றவர்கள் இருக்கக்கூடிய சபை. அவன் எல்லாம் கூடியிருந்த சபையில நக்கீரர் இல்லாதது அவங்க பெரும் துன்பத்தை கொடுத்துதான். அதனால எல்லாரும் சேர்ந்து கூடி பேசுறாங்க. பேசி எப்படியாவது இந்த குற்றத்தில் இருந்து நக்கீரரை நாம் காப்பாற்ற வேண்டும். யாருடைய காலம் காப்பாற்றலாம்? யார் நமக்கு எல்லாமே இருக்கிறோம் அவன் கால போய் விழுந்தா காப்பாற்றலாம். இல்லைன்னா இந்த செய்த பிழைக்கு ஹரியானா எதுவுண்டா? கிடையவே கிடையாது. அதனால நம்ம பெருமாள் திருவடியிலே போய் விடுவோம், பெருமாள் திருவடியிலே போய் விழுவோம் என்று சொல்லி அங்க சாமி செய்த கருணையை சொல்லிக்கிறாங்க. யார் போறவர்கள்லாம் போன ஒரு விஷயத்த நம்ம முடிவு செய்யணும், போனா தீர்ப்பு சொல்லவர் நம்மை பொறுத்த ஆட்சிகளோடைய தன்மை என்னன்னு நமக்கு தெரியும். எப்பா ஏற்கனவே இந்த தப்பு செஞ்சாங்க, அவ்வளோ கொடுமையான தப்பு செஞ்சாங்க, ஆனா அவர் பெரிய மனசுக்காரு மன்னிச்சு அவருக்கு நல்லா வாழக்கூடிய வாழ்க்கையை வழியை காட்டிட்டார் அப்படின்னு சொல்றல. அது போல ராவணன் என்று கைலாய மலையை தூக்கிய பொழுது தன் விரலால் இருந்து என்ன பண்ணாரா? இசை பாடமும் வாழும் தேரும், அந்த வாழும் தேரும் கொடுத்து அப்படியே கருணை கடலும் இறைவனார் ஆவாய் சொல்றனால ராவணன் செய்த குற்றத்தை பொறுத்து எப்ப தூக்கணப்ப பொறுக்கல, தூக்கணப்ப அழைக்கல, அதனால லேசா விட்டுனார். ஆனா அதுல இருந்து தப்பித்துக் கொள்வதற்கு சாம காலத்துல, சாம வேடல்ல வந்துடக்கூடாது. நாம எல்லாம் கொஞ்சம் குறிப்பா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சாம வேடல்ல சாம காலத்துல 5 எழுத்து ஓதுங்க. சாம காலத்துல என்ன பண்ணாரு? 5 எழுத்து ஓதுங்க. ஓத ஓத என்ன செய்ய சாமி மனம் குழந்தது. குழந்தவங்க அழைத்ததை நிப்பாட்டு வாழும் திண்டிய வாழும் தேர்வு கொடுத்தார். அப்படிப்பட்ட கருணை கடல் நம் ஆவாய் சுகநாத பெருமான். அதனால நக்கீர தேவன் மீண்டும் இந்த சங்கத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம போய் என்ன பண்ணலாம்? சாமியை கேட்டு மன்றாடுவோம், வழிபாடு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அடைக்கலம் கொடுக்கின்றாங்க. திருச்சிற்றம்பலம். திருத்தணே சரணம் சரணம் மறை சென்னி மேல் திருத்தணே சரணம் சரணம் நிறைவேற நூல் அறுத்தணே சரணம் சரணம் திரு ஆலவாய் ஒருத்தணே சரணம் சரணம் வாயின் விடைமே வருவாய் சரணமே சரணம் சரணம் தாயுமாயி தந்தையாகி வருபவனே சரணம் சரணம். அப்படியே கந்தோதியா சொல்றாரு. அயோத்தி முனிவர் இப்படியே நம்ம சொல்லி கொடுத்துருக்காரு. பெருமானே அழைக்கணும், எல்லாத்துக்கும் நீங்க தான், உங்களை விட எங்களுக்கு வேற ஆள் கிடையாது. அதனால எங்களுடைய அந்த சங்கம் வைத்து தமிழர்களுடைய நகை எப்படி இருக்குன்னா, நல்ல அரசனை இல்லாத குடிமக்கள் இருப்பது போல இருக்கு. நல்ல அரசனை, அரசெல்லாம் இருக்கதான் செய்யறாங்க, நமக்கு அரசியல் வேண்டாம். அதனால நல்ல அரசனை இல்லாம குடிமக்கள் இருப்பது போல இருக்கு. அதனால நக்கீரர் செய்த பிழையை பொறுத்து நக்கீரரை மீண்டும் அந்த சபைக்கு கொடுத்தவருங்க சாமி அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. கேட்ட மன்னத்தில் சாமி கருணையே வடிவமாங்க. வேண்டுமா வேண்டுவதே நீதான் கண்டார். உடனே சாமி என்ன பண்ணாங்க? புலவர்களுடைய அடைக்கலம், அந்த சரணாகதி ஆயிட்டாங்க எல்லா புலவரும் போய். அதனால நக்கீர தேவனாருக்கு மீண்டும் உயிர் கொடுக்க வேண்டும் என்று முடிவு பண்ணி கொற்றாமரை குளத்துக்கு வந்து திருக்கண் நோக்கம் செலுத்துறாங்க. அனல்
பெற்றதோ நக்கீரதேவர் இப்ப எப்படி வெளியே வராருன்னா அங்கே ஏன் அருள்கண் நம் மீது பட்டது. இன்னைக்கு நமக்கு பட்டது போல இன்னைக்கு அந்த இறையருள் உருவமா இருந்து நம்ம எவ்வளோ நோக்கம் செலுத்தினாங்க. இந்த அருள் நோக்கம் போல அருள் அந்த நோக்கம் செலுத்த நக்கீரதேவன் நாயனார் மேல வர்றாரு. வந்த உடனே என்ன பண்றாங்க, இறைவன் என்ன செய்யறாரு, அந்த தண்ணிக்குள்ள இருந்து எழுகின்ற நக்கீரருக்கு தன்னுடைய கரம் கொடுத்து அவருடைய கையை பிடிச்சு கரையேற்றி விடுகின்றார். அவருடைய கையை பிடிச்சு கரையேற்றி விடுகின்றார். கரையேற்றி விட்டோடனே நக்கீரதேவன் நாயனார் என்ன செய்யறாருன்னா பெருமானுடைய புகழையெல்லாம் நாம் இது இருக்கு அப்படின்னா நம்மளுடைய 11ஆம் திருமுறை 12 திருமுறைகளில் 11ஆம் திருமுறை என்று சொல்லக்கூடிய கைலை பாதி காலத்தி பாதி அதெல்லாம் நமக்கு நக்கீரதேவன் பாடி கொடுத்தோம். அந்த பாடலை மிகச்சிறப்பாக பாடுகின்றார். பாடி முடிச்சுட்டு பெருமானுடைய புகழையெல்லாம் சொல்வார். சொல்லி முடிச்சுட்டு என்ன பண்ணுவார்னா பெருமான் காலில் விழுந்து, பெருமானே நீ தீங்கு செய்வோருக்கு மர கருணை, அதுவும் கருணைதான், தீங்கு இழைப்பவர்களுக்கு மர கருணை, நல்லது செய்வோருக்கு அற கருணையும் செய்யக்கூடியவர் என்று சொல்லி அந்த உன்னுடைய கருணை இரண்டும் என்னை காக்க வேண்டும். உன்னுடைய கருணை இரண்டும் என்ன பண்ணணும், என்னை இரண்டும் காக்க வேண்டும் என்று சொல்லி போற்றி செய்யறாங்க. நக்கீரதேவன் என்ன செய்யறாங்க, இறைவனுக்கு போற்றி செய்யறாங்க. எப்போ கைலை பாதி காலத்தி பாதி என்ற பாடலை பாடுகின்றன. அந்த பாட்டை நாமளும் தினம் பூசையில பாடினோம். சார்ந்தாரை எவ்விடத்தும் காப்போம், சார்ந்த அன்பு பூந்தாக்கு முக்தி கொடுப்போம், கூட்டுள்ளே மூல தியானிப்பார் முன்வந்து நிற்பவனும் காலத்தியா கண்டவள் என்று சொல்லி நாளும் நமக்கு குருவர் பணிச்சிருக்கின்றது சிவபூஜை செய்யறது. சரிங்களா? அப்படி அந்த பாடலை பாடி நிறைவு செய்து பெருமானுடைய கருணை எல்லாம் மரக்கருணை அறக்கருணை ரெண்டையும் வரிசைப்படுத்தி அழகா ஒரு போற்றி பாடுறாங்க. யார் பாடுறது? நக்கீரதேவன் நாயனார் பாடுறாரு. நம்ம பாடலாமா? திருச்சிற்றம்பலம். அரணிலாம் இழைத்த வேலி ஐந்த பேராண்மை போற்றி மரணிலா சந்தி கீழ மாபெரும் கருணை போற்றி கருதிவில் கூற்றையாய்ந்த கனைகள் கமலம் போற்றி சிறுவனுக்கு அழியாவானால் ஐந்தவள் செய்தி போற்றி. ஒண்ணு மரம், இன்னொன்னு அறம். வரிசை கவனிச்சிலே அப்படின்னா தெரியுமாங்க. ஒண்ணு மரக்கருணை, இன்னொன்னு அறக்கருணை. சலந்தரன் உடலம் கீழ்ந்த சக்கர படையாய் போற்றி மலந்தரும் அதனை மாயோ வழிபட கொடுத்தாய் போற்றி அலந்த செங்கமல புத்த நடுசிரா அறிந்தாய் போற்றி. அலந்த செங்கமல புத்த நடுசிரா அறிந்தாய் போற்றி சிறந்தியை மகுடா சூட்டி அரசருள் செல்வம் போற்றி திரிபுரம் எரியனக்கு சேவம் போற்றி போற்றி. ஒவ்வொன்று பார்த்தீங்கன்னா இறைவனை மதிக்காது இருந்தவர்களுக்கு பெருமாள் தண்டனை கொடுத்தது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பெருமாளை அங்கோடு பூசை செய்தவர்களுக்கு செய்தது. இது ரெண்டையும் அப்படியே வரிசையா அடக்கிட்டே வந்து கடைசியா சொன்னாங்க, இந்த கைலை பாதி காலத்தி பாதி என்று சொல்லக்கூடிய இந்த மாலை உன் மாலையும் ஏற்றுக்கொண்டு நான் செய்த குற்றத்திற்கு எனக்கு தண்டம் கொடுத்து இன்று நான் பாடிய கவிக்காக எனக்கு கருணையும் செய்தாய் பெருமானே என்று சொல்லி நக்கீரதேவன் நாயனார் இறைவனுடைய திருவடியை அடைக்கலம் வந்து பெருமாண்ட சொன்னா, பெருமானே அன்னைக்கு காமதேவனை நீ எடுத்த பொழுது பிரம்மனும் காக்க முடியல, திருமாலும் காக்க முடியல. ரெண்டு அவ்வளவு பெரிய உறவுக்காரன். திருமாலுக்கு புள்ள காக்கக்கூடிய கடவுளுக்கு புள்ளங்க காமதேவன். காக்க முடிஞ்சல ஏன் தெரிச்சது நம்ம சார். காக்கிறவனை காக்கிறவன், படைக்கிறவன் படைக்கிறவன், கொடுக்கிறவன் கொடுக்கிறவன். என்ன பண்ண முடியும்? அவர் ஆணையிட்டதானே இப்ப படைக்க காக்க முடியும், கொடுக்க முடியும் இல்லையா? அதனால ஒன்றும் செய்ய முடியாம இருந்தாங்க. ஆனால் இன்று தாங்கள் என்னை நெற்றிக்கண்ணால் உற்று நோக்கிய போது இந்த பொற்றாமரை குளமெல்லாம் என்னை காப்பாற்ற
உன்னுடைய அந்த திருவடிக்கு நாளும் பூசை செய்யக்கூடிய பெருமே பெற்றதா அந்த குலம் என்ன பண்ணுச்சுங்க, என்னை அந்த நெற்றிக்கன் கற்பத்தில் இருந்து என்னை காப்பாற்றி கொடுத்தது என்று சொல்லி நாளும் உற்சாமரை குளத்துல 3 வேளையும் மூழ்கி பெருமாளை போய் அங்கோடு பூசை செய்கிறாராம் நக்கீரர். நாளும் அப்போ பண்ணும்போது சாமிகிட்ட சொன்னாங்களா, பெருமானே இந்த கொடிய நாவின் தீதை யார் பொறுப்பர், இந்த கொடிய நாவின் தீதை யார் பொறுப்பர், அவரின்றி யார் பொறுப்பார், அவரின்றி யார் பொறுப்பர். ஏன்னா பெருமான் பூவாகி பூவுக்கோ நாட்டமாகி நிற்க முடியும், பூவாகி பூவுக்கோ நாட்டமாகி இருக்க முடியும். இப்ப பாட்டு என்னன்னு பார்ப்போம். சாமி எழுதியிருந்த பாட்டு என்ன, பொங்குதே வாழ்க்கை அஞ்சலை தும்பி காமம் செற்பாது கண்ணது முடியும். பாட்டு எப்படி இருக்குன்னா, ஒவ்வொரு பூவுலையும் தேன் எடுப்பதற்காக அந்த வாசனையை கண்டே போய் தேனை சாப்பிடக்கூடிய வந்தே, அந்த மகரந்த தொட்டு சாப்பிடக்கூடிய வந்தே எல்லா பூவுடைய வாசனையும் உணர்ந்திருப்பாய். பயிலியது கெழிய நட்பின் மயிலியது தெரியட்டு அறிவை கூந்தலினார். எப்பொழுதுமே பிரியாது இருக்கக்கூடிய நட்பு, நல்லா கவனிச்சுட்டே வந்து சொல்ல, எப்பொழுதுமே பிரியாது இருக்கக்கூடிய நட்பு. இந்த நட்பு யாருக்கு இருக்கு, நாமெல்லாம் இங்க நட்பு முறை புரிஞ்சு போடுவோம், இந்த உடம்பே ஒரு நாள் புரிஞ்சுடுவோம். அவங்க சொல்ற சாமி கொடுத்த அந்த சொல்லை கவனிக்கணும். பயிலியது கெழிய நட்பு அப்படின்னு சொல்றாங்க. 12 காலம் சொல்லல, அவ்வளவு காலமும் பிரியாது இருக்கக்கூடிய அறிவை கூந்தலின் நாங்க. அரண்னா சிவம், அரினா அம்பாள் சக்தி, பிரியாது இருக்கக்கூடிய அன்னையின் கூந்தலும் அப்படின்னு பொருள் அந்த பாட்டு. கெழியது நட்பின் அந்த அறிவை கூந்தலின் நரியும் உழவோ நீ அறிவுவே. இப்போ பூவுல போய் வாசனை முகந்திருக்கிற, வாசனை முகந்து தேன் குடிச்சிருக்கிற, என்னை விட்டு எப்பொழுதும் பிரியாது இருக்கக்கூடிய அம்மையின் கூந்தலை விட நீ முகந்த பூவில் வாசனை இருக்கின்றதா? நீ நான் கேட்கறது நான் கேட்டேன் ஏகத்துக்காக நீ மாற்றி சொல்லிடாத. எப்படி காமம் செல்வாரு கண்டன முடியும், நீ என்ன கண்டியோ உண்மை சொல்லிதான் அந்த செய்யுங்க. அந்த அறிவை இருந்தால் பெண் என்றும் பொருள் உண்டு, அறிவை இருந்தால் அம்மை என்றும் பொருள் உண்டு. அம்மையின் கூந்தலுக்கு மனம் இருக்குமா இருக்கிறதா? பூவாகி பூவோ நாட்டமாகி பெருமாள் இருக்கின்றார். அப்பாவுக்கு வேறானவங்கள அம்மா இல்லையே, பெருமானுடைய ஆற்றலாகிய சக்தி ஏகம்பந்தரை என்னாய் போற்றி பெருமாள் நமக்கே நமக்காக தாயுமாகி வந்தான். அப்ப அவன் வேற இல்லை, அம்மா வேற இல்லை, 2 பேரும் தெரியதும் இல்லை. அப்ப அவன் தான் எல்லாமாவும் இருக்கின்றான். அப்படிப்பட்ட அம்மை கூந்தலுக்கு பழுது சொன்ன இந்த நாவின் குற்றத்தை இன்று யாருப்பார் பெருமானே அப்படின்னு சொல்லி சலாகரி வந்தான். அப்ப சாமி ஒரு கருணை செஞ்சாங்க நக்கீரதேவனாயார். என்ன கருணை செஞ்சாங்க, இன்னும் நக்கீரதேவனாயாருக்கு முழுமையா இயற்தமிழ் நிரம்பாதிருக்கின்றது. சாமியை சொல்றாங்க, இயற்தமிழ் நிரம்பாதிருக்கின்றது. அதனால அந்த நக்கீரன் நம்ம மீண்டும் வணங்கிட்டு இருக்காங்க, திருத்தம் கொடுக்கல. அதனால நம்ம என்ன பண்ணி இலக்கணத்தை உபதேசம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அகத்திய முனிவரை என்ன பண்ணாங்க, அனைத்து இலக்கண உபதேசம் செய்து அனுப்பினாங்க. ஏங்க அவர் அனுப்புறார் அப்படின்னா, பெருமானுக்கும் பெருமாட்டிக்கு திருமணம் நடந்ததுங்களா? தென் செய்யணாச்சு, தென் செய்யணாச்சுங்க வசந்தது, வடக்கு செய்யணாச்சு. இப்ப சாமி இவங்க தான் அனுப்புறாங்க. இப்ப அனுப்பும் போது அகத்திய மாமொழியோ ஒரு விண்ணப்பம் செஞ்சாங்களா என்னன்னா, பெருமாளே என்னை தமிழ்நாட்டுக்கு அனுப்புறீங்க. எப்படிங்க? தமிழ்நாட்டுக்கு அனுப்புறீங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இலக்கணமா பேசுறவங்க. எப்படிங்க? இலக்கணமா பேசுறோம். அவங்க பேசுற பேச்சுக்கு எனக்கு பதில் சொல்ல தெரியும்ல. அதனால நீங்க என்ன பண்றீங்க, எனக்கு அந்த பதில நல்லா இடையில்லாம சொல்றதுக்கு எனக்கு கொஞ்சம் இலக்கணம் சொல்லி கொடுங்க சாமின்னு கேட்டாங்க. அடியனுக்கு ரொம்ப நாள் அறியமாட்டேன். என்ன அறியமாட்டேன்னா, நமக்கு ஒரு காப்பியும்
அகத்தியை கொடுத்தாங்க, காப்பியை கொடுத்தாங்க, அப்படியே வழியிலே வந்து இது தெரிஞ்சது. இந்த இலக்கணத்துக்கு அந்த மூலமா சொன்னது யாரு அப்படின்னு ஒரு ஐயப்பாடு இருந்தது. இந்த உலகத்தை பற்றி சொல்லிக் கொடுத்த வாக்கியங்களை இதுவரைக்கும் சொல்லல. ஆனா குருநாதர் படிச்ச தலைப்பு சொல்லிட்டு, குருநாதர் படித்த தலைப்பு சொல்லிச்சு. திருவிளையாடல் புராணத்துல இலக்கணம் உபதேசித்த படத்துல அகத்திய மாமுனிவருக்கு நம்ம சாமி தான் என்ன பண்றாங்க, அப்போ என்ன பண்றாங்க, இலக்கணத்தை உபதேசம், அவருக்கு இலக்கணம் கற்றுத்தரலாம். அகத்திய மாமுனிவர் முழுமையாக படித்து கற்று தெரிந்து உணர்ந்திருக்கின்றார். படித்து கற்று தெரிந்து உணர்ந்திருக்கின்றார். அப்படிப்பட்ட நிலையில இருக்கிறார். யார் எதுக்காக கற்றுக்கிறாரா? தமிழ்நாட்டில் தமிழை பேசுறதுக்காக. தமிழை வந்து பேசுறதுனாலே என்ன வேணுமா, இலக்கணம் வேணுமா அப்படி கேட்டா. இப்ப அம்மா சொல்றாங்க, என்னங்க அன்னைக்கு இது போல தென்திசை வசந்திருந்தப்போ அகத்தியரை போக சொன்னீங்க, அகத்தியர் கேட்டார், அகத்தியருக்கு நீங்க இலக்கணத்தை சொல்லி கொடுத்தீங்க, அதனால அவளையே நம்ம மீண்டும் நக்கீர தேவநாயனாருக்கு இலக்கணத்தை சொல்லிக் கொடுக்க அனுப்பலாம் அப்படின்னு சொல்ல, அகத்திய மாமுனிவர் வந்து நக்கீர தேவநாயனாருக்கு இலக்கணத்தை சொல்லிக் கொடுக்குறாங்க. என்ன பண்றாங்க, இலக்கணத்தை இயல் தமிழை நக்கீர தேவநாயனாருக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்படி சொல்லிக் கொடுத்த மாத்திரத்துல இப்பதான் ஒரு பொருள் புரிஞ்சிருக்கலாம். யாருங்க, நக்கீர தேவநாயனாருக்கு ஒரு பொருள் புரிஞ்சாங்க. என்ன அப்படின்னா, இந்த கிராமத்துல ஒரு பழமை சொல்லுவோம், குறைகுடம் குறைகுடம் நல்லா சொல்லுங்க. குறைகுடம் என்ன பண்ணுவோம், ஊத்து ஆடும். குறைகுடம் என்ன பண்ணும், நிறைவுடன் என்ன பண்ணும், அப்படியே நிறைவா என்ன பண்ணும், அமைதியா இருக்கும். அப்ப இதெல்லாம் உணர்ந்த நக்கீர தேவநாயனார் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பெருமானே எவ்வளவு ஒரு பிழை செய்திருக்கின்றேன் இறைவனின் செய்யுளுக்கு தீங்கு சொல்லி, அதனால இது என்ன சொல்ற, சிறிய கேள்வியார் கையும் செருப்புடையோர். இது ஒரு பழமொழிங்க. பேச்சு வழக்கில் சொன்னோம்னா அற்ப வித்தையோடையோ அதிக செருப்புடையோ அப்படின்னு இந்த கிராமத்துல சொல்லுவாங்களே, அது போலல்லவா இறைவன் முன்பு நான் நின்று விட்டேன். அந்த நெற்றிக் கண்ணால் இறைவன் என்னை சுட்ட போது கூட வழி தெரியவில்லை, ஆனால் இறைவனுக்கு நான் தீர்த்து சொன்னேனே என்று சொல்லி என் உள்ளம் சுடுகின்ற சுட்டை இறைவனே காக்க வேண்டும் என்று பெருமானே, என் நாளின் தீரை நீ இன்று யார் வருப்பார் சாமி என்று விழுந்து வணங்க இறைவன் மெய்ஞானமாக முழுமையான இலக்கண அறிவை கொடுத்து நக்கீர தேவனாரை எடுத்து ஆண்டு நாளும் தனக்கு பணி செய்யுமாறு படித்து இறைவன் திருவடியை சேர்த்துக் கொண்டார். இன்னைக்கு நாமெல்லாம் உட்கார்வதற்கு சாமி குருவரும் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு பிறப்பிலும் இறைவனை இந்த நாளை கொண்டு எத்தனை எத்தனை தீங்கு சொல்லுவோமோ தெரியாது. அப்படிப்பட்ட தீங்குகளை எல்லாம் பொறுத்து இன்று அந்த இறையவர் வந்து குருவாய் வந்து நமக்கு எழுத்தினை அறிவித்து கொடுத்திருக்கிறோம். எழுத்து அறிவித்தவன் அஞ்செழுத்தை யார் வந்து நமக்கு அறிவிக்கிறாங்களோ அவங்க இறைவன் வந்து அவர் செய்திருக்கின்றார். பெற்றதை கொண்டு சிவத்தையே பெருக்கி இறைவன் திருவடிக்கு அவன் திருவருளால் பணிந்து பணி செய்து பெருமான் திருவடிக்கு அடைக்கலம் உண்டு அவன் திருவடியை அவன் திருவருளால் அடைந்து கொள்வோம் என்று சொல்லி இத்தனை யாரும் பேசிவிடுவதற்கு துணை செய்த ஒருவர்களையும் வணங்கி போற்றி, இங்க இருக்கக்கூடிய அறியாத மக்களுடைய திருவடிகளை வணங்கி போற்றி விரிவடைகின்றேன். சிவாயன திருச்சிற்றம்பலம். அம்மா அதுதான் சரி, இப்போ ஒரு சொல்லிருந்தோம், நல்ல விழிப்புணர்வோட இருக்கீங்க. காக்கை பறக்கவும் அதனாலில் நாய் இருக்கவும் கண்டேன். இப்ப இலக்கணம் படிக்கக்கூடிய பிள்ளைகள்ட்ட ஆசிரியர் இந்த கேள்வியை கேட்டார். ஒரு பிள்ளை எழுந்து சொல்லுச்சு, இது ஒரு பாட்டு. இலக்கணம் படிக்கிறதுனாலே எனக்கு போகுது, காக்காவை போல இன்னும் வாழ்க்கை ஆடியர் போல இருக்குது. காக்காவை இன்னும் வாழ் இருக்குது, அப்படியே வாழ் இருந்தாலும் அது பறக்கும் போது எப்படி அது வாழ்ல நாய் இருக்குது. அந்த இலக்கணம் எழுதுற அந்த கவிஞருக்கு செடியில ஒழுங்கா எழுது அப்படின்னு சொல்லிட்டாரு. இன்னொரு தம்பியை விட்டார், தம்பி நீ சொல்லுப்பா அப்படின்னு. அந்த புள்ள கொஞ்சம் நல்லா கட்டுறவங்க, கற்று உணர்ந்தவர்கள், கற்றே உணர்ந்தவர்கள்.
நக்கீர தேவனாரால் கற்றிருந்தார் உணரவில்லை, அதனால வந்த குற்றம் வரும். இப்ப கற்றிருந்த புள்ள சொல்லுச்சு செய்யுள் எழுதியது சரியே. செய்யுள் எழுதியது காக்கை பறக்கவும் அதன் வாயில் நாய் இருக்கவும் கண்டேன். இது ரெண்டுமே உண்மைதான் சாமி. இப்ப என்ன பொருள்னா, இரண்டு காட்சியை ஒன்றாக வைத்து பாடியிருக்கின்றார் பாடல் எழுதிய புலவர். காக்கை பறக்கவும் கண்டு நாய் அதன் வாயில் இருக்கவும் கண்டு அதை என்ற சுற்ற காக்கைக்கு போடாம நாய்க்கு போடவும் சொல்லுவார். புரியல? காக்கை பறக்கவும் கண்டு, காக்கை பறக்கவும், நாய் அதன் வாயில் இருக்கவும் கண்டு. இப்ப அதற்கிற சுற்று காக்காவுக்கு போடாம நாய்க்கு போட்ட போல சரியாயிடுச்சா? அது போலதான் இந்த சிவபெருமான் பாடிய பாட்டுல பயிலியது கெளிய நட்பி மயிலியது செறி நீற்று அறிவை கூந்தல். அந்த அறிவை கூந்தல் பெருமாட்டியோட கூந்தல்ல இருக்கக்கூடிய வாசனை விட நீ அறிஞ்ச போல வாசனை இருக்கா அப்படின்னு செய்யும். ஆனா அந்த அறிவை என்ற அந்த இந்த சுட்டை கொண்டு போய் எந்த சூழலோட சேர்க்கிறது முக்கியம் கொடுக்காங்க. நக்கீர தேவனார் கற்றிருந்தார் உணரவில்லை, அதனால என்ன பண்ணிட்டாரு, நாளும் பரவி வழிபட்டு ஏற்கும் பரந்துடர் காலத்தி அப்பனார் அரவு நீசடையார் இடவாகத்த வந்த ஞான பூங்கோதை தாயார் பூங்கலும் அத்தன் மீதே என்று சொல்கிறார். அரண் என்றால் சிவம், அரி என்றால் சக்தி. அரிய சொல்ல திருமந்திரம் சொல்லுது, அரி என்றால் சக்தி என்று திருமந்திரம் சொல்லுகின்றது. எங்கன்னா நம்ம சக்கரெல்லாம் போட்டு காட்டுவோம்ல, அதுல போட்டு பாருங்க. அப்ப அறிவு என்ன, நம்முடைய அம்மை கூந்தலுக்கு மனம் இல்லையா என்ன? மனம் உண்டு. வந்திருப்பது இறைவன். இறைவன் எப்பவா தப்பு பண்ணுவான்? தப்பே பண்ணாலும் ஒருத்தவன் தான், அது அவன் மட்டும்தான். அவன் என்ன சொன்னாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும், சரியாதான் இருக்கும். நாம என்ன பண்ணோம்? உத்தரவு சாமி சொல்லுவோம். இந்த இலக்கண ஆசிரியர் கேட்டது போல நக்கீர தேவனார் அறியாமையின் காரணமாக செய்த அந்த நாவின் கீதை பொறுத்து ஆற்றி பின்பு இலக்கண உபதேசம் செய்து தனக்கு பூசை செய்யுமாறு பணித்து நக்கீர தேவனாரை இறைவன் திருவடியில சேர்த்துட்டார். அது போல நாமெல்லாம் குற்றமே, நாமெல்லாம் யாரு? நாம அப்படிதானே கிடந்தோம், அப்படிதான் கிடக்கிறோம். இந்த குற்றத்தை எல்லாம் நீக்குவது அஞ்செழுத்து. அப்படிப்பட்ட அஞ்செழுத்து இறைவனாருக்கு உபதேசமாக கொடுத்திருக்கின்றார். பெற்றதை கொண்டு பிழையே பெருக்காமல் சிவத்தை பெருக்கி பெருமான் திருவடி அடைய வேண்டும் என்று விண்ணப்பம் வைத்துக் கொண்டு வாய்ப்புக்கு இறைவனுக்கு நன்றி பாராட்டி இறைவனே திருச்சிற்றம்பலம். அம்மாவர்கள் இப்பொழுது சிறப்பு செய்வதற்காக திருப்பூர் சிவரையார் கோட்டத்தை சார்ந்த வழிபாட்டுக்கு சொல்லக்கூடிய சில ரேவதி அம்மாவர்கள் இப்பொழுது பொன்னாடை போட்டி சிறப்பு செய்கிறார்கள். அவளும் தானும் உடனே காண்க.